ஜீரண மண்டலத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே ஜீரண மண்டலம்னா என்ன, அதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம். அது வாயில் ஆரம்பித்து அடுத்து தொண்டை வழியாக உணவுக்குழல் மூலமாக தொடர்ந்து அதற்கு அடுத்ததாக இரைப்பை, அப்புறமா சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல், இறுதியாக மலக்குடல், அங்கேருந்து மலவாயில் முடியுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதிலிருந்து ஒரு உறுப்புகளும் என்ன வேலை செய்யுது, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாய், அதில் இருக்கிற உறுப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற உணவு குழலை பார்த்தோம். அதற்கு அடுத்தது இரைப்பையை பார்த்தோம். இப்போது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற உறுப்பு சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். சிறுகுடல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இதுவுமே தசையால் ஆன ஒரு நீண்ட டியூப் அப்படின்னு தான் பார்த்தோம். இதனுடைய விட்டம் அதாவது வித் அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன சைஸாக இருக்கிறதால இது சிறுகுடல் அப்படின்னு அழைக்கப்படுது. தோராயமாக இதனுடைய நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்குது. எப்படி நீங்கள் ஒரு பெரிய, இப்போ நம்ம தாம்பு கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நீர் இறைக்கிறதுக்காக அந்த காலத்தில் பயன்படுத்துவோம். இல்லை ஒரு பெரிய கயிறை நம்ம சுருட்டி ஒரு டியூபை, தண்ணி விடுற டியூபை சுருட்டி சின்னதாக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த 7 மீட்டர் நீளமும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்கை அகலத்துக்குள்ளேயே சுருட்டி மடிக்கப்பட்டு வச்சுருக்கும். இதுவுமே தசையாலான ஒரு நீண்ட பைப் மாதிரி தான். இதனுடைய சுவர்களுமே கூட பல்வேறு அடுக்குகளால் ஆனது தான். இரைப்பையில் எப்படி உங்களுக்கு 4-5 அடுக்கு இருந்துச்சு, மேலே அடுக்கு, உள்ள நடுவில் இருக்க அடுக்குகளில் தசை நார்கள் அந்த கடைதல் வேலைக்கு உதவி பண்ணது. உள்பக்க அடுக்கில் உங்களுக்கு சளிப்படலம் அமைஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஜீரண மண்டலம் முழுக்கவே அதனுடைய தசைகள், அந்த டியூபோட உள்பகுதின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் உங்களுக்கு சளிப்படலத்தோடு தான் அமைஞ்சிருக்கும். இடையில் இருக்கக்கூடிய அந்த தசை பகுதிகள் அந்த தசை நார்கள் வேர்ட்டிக்கலாகவோ ஹாரிசான்டலாகவோ, அதாவது குறுக்கு வெட்டு தோற்றத்துலேயோ நீளமாகவோ இதுலேயோ அமைஞ்சிருக்கும். இல்லைன்னா சாய்வாக சரிவாக அந்த உறுப்போட பணிகளுக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருக்கும். இங்கேயுமே தசை நார்கள் தான் சுருங்கி விரிதல் அப்படிங்கிற தன்மையில் தான் உணவு ஒரு நிலையிலையும் கடத்தப்படுது. சிறுகுடல்லையுமே அந்த மூமெண்ட் பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற அந்த சுருங்கி விரிதல் மூமெண்ட் மூலமாக தான் உணவானது சிறுகுடலோட முதல் பகுதியிலிருந்து இறுதி பகுதி வரைக்குமே கடத்தப்படுது. தோராயமாக 7 மீட்டர் நீளம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், சிறுகுடலில் முக்கியமாக கெமிக்கல் டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அதாவது உணவுப் பொருள் உடலுக்கு ஏற்ற மாதிரியாக ஆற்றலாக இரத்தத்தில் கடந்து போகக்கூடிய, இரத்தத்தின் மூலமாக கடத்தப்படக்கூடிய தன்மையில் மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது உணவில் இருக்கக்கூடிய சக்தியானது உடலுக்கு உள்ள உறிஞ்சப்பட்டு இரத்தத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த செயலை செய்யக்கூடிய விஷயம் இந்த சிறுகுடலோடைய உடல், அந்த டியூபுக்குள்ளே விரல் நீட்சிகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். வில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விரலை குட்டி குட்டியாக நீட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு, இதில் ஒரு கம்பளி துணியை நீங்கள் பார்த்தாலோ, இல்லை நான் இன்னும் சொல்லணுன்னா ஒரு டர்க்கி டவல் மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி ஐட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிசில்ஸ் நீண்டிருக்கும், வேலை செய்யும். அதே போல தான் சிறுகுடலுக்குள்ள அந்த சுவர்களின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த விலை அப்படிங்கக்கூடிய அந்த விரல் நீட்சிகள் தான் சக்தியை உறிஞ்சி அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களின் மூலமாக உங்களுக்கு உடலோட மற்ற பகுதிகளுக்கு அனுப்பக்கூடிய செயல் செய்யுது. இந்த வில்லை அப்படிங்கிறது இந்த சிறுகுடலோட அனைத்து பகுதியிலுமே இருக்குது. அதனுடைய சுவர்களோட உள்பகுதியில் அமைஞ்சிருக்கு, நிறைய அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி தான் உங்களுக்கு உறிஞ்சுதல் அப்படிங்கிற விஷயத்தை செய்யும். அப்படி அந்த விஷயம் நடக்கும் பொழுது அந்த உணவின் தன்மைக்கு ஏற்றவாறு சுருங்கி விரியக்கூடிய செயலும் அங்கே நடக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோன்னா, கல்லீரல் கொழுப்புகளின் செரிமானத்துக்காக பைல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த நீரை சுரக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த கல்லீரலில் சுரக்கப்படக்கூடிய பித்த நீரானது பித்த பையில் சேகரிக்கப்பட்டு அங்கே செறிவூட்டப்பட்டு சிறுகுடலில் இணையுது.
அதே இடத்துல தான் உங்களுக்கு மண்ணீரலில் இருந்தும் வரக்கூடிய மற்றும் கணையத்திலேருந்து வரக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூஸஸ், கணைய நீரும் வேறு சில சுரப்பு நீர்களுமே வந்து சிறுகுடலை அடையுது. இந்த சுரப்பு நீர்களெல்லாம் உங்களுக்கு கொழுப்புகளின் ஜீரணத்திற்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற என்சைம்ஸ் வந்து உங்களுக்கு புரதச்சத்து மற்றும் மாவு சத்துங்கிற கார்போஹைட்ரேட்ஸ் அப்புறம் கொழுப்பு சத்து இது அனைத்தையுமே ஜீரணம் பண்ணுறதுக்கு உறுதுணையாக அமைஞ்சிருக்கு. இந்த 7 மீட்டர் நீளம் கொண்ட சிறுகுடல் வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதி வந்து உங்களுக்கு டியோடினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, இது சிறுகுடலுடைய மேற்பகுதி. இடையில் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஜுஜுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இறுதியாக உங்களுக்கு வந்து பெருங்குடலோட இணையக்கூடிய அந்த இறுதி பகுதி வந்து ஈலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த 3 பகுதிகளையுமே ஒரு தன்மையான ஜீரணமும் ஊர்ஜிதல் செயலும் நடக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இதனுடைய சுவர்களில் பல்வேறு அடுக்குகள் இருக்குது. பொதுவாக 4 அடுக்குகளை இங்கே பிரிக்கிறாங்க. உள்பக்க அடுக்கு வந்து உங்களுக்கு மியூக்கஸ் லேயர், அதாவது சளிப்படலம் இணைந்த அடுக்கு. அதுக்கு அடுத்ததாக சப்மியூக்கஸ் லேயர் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்து உங்களுக்கு இரத்த ஓட்டத்திற்கான அந்த இரத்த நாளங்களும் நிணநீர் குழாய்களும் இரத்த குழாய்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு அடுக்காக அமைஞ்சிருக்கு. மேல் அடுக்கு, புற அடுக்கு வந்து தசை நார்களால் ஆன ஒரு மஸ்குலர் லேயராக அமைஞ்சிருக்கு. இந்த உள்புற அடுக்கில் தான் வந்து உங்களுக்கு வில்லை அப்படின்னு கூடிய ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ், நம்ம விரல் மாதிரி நம்ம கூந்தல் மாதிரி நீண்டுட்டு இருக்கக்கூடிய அந்த வில்லை அப்படிங்கக்கூடிய அந்த குடல் உறிஞ்சிகள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வில்லைகள் தான் வந்து சிறுகுடல் குழாயினுடைய மேற்பரப்பை அதிகரிக்கக்கூடிய செயலை செய்யுது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறிஞ்சுதல் அப்படிங்கிற செயலுக்காக இந்த வில்லைஸ் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையில் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு வில்லைக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு நிறைய இரத்த குழாய்களும் நிணநீர் குழாய்களும் தான் அமைஞ்சிருக்கு. இந்த குழாய்கள் வழியாக தான் உறிஞ்சப்பட்டு உங்களுக்கு வந்து இரத்த நாளங்கள் மூலமாக சிறு சிறு நாளங்களாக இருக்கிறது வந்து இங்கேருந்து வெளியே போகும் பொழுது பெரிய நாளங்களோடு இணைந்து அங்கேருந்து உங்களுக்கு உடலோட மற்ற பகுதிகளுக்கும் இரத்தத்தின் சுத்திகரிப்புக்கும் அனுப்பப்படுது. படத்தில் சிறுகுடலோட 3 பகுதிகளையும் வெவ்வேறு நிறத்தில் காட்டியிருக்காங்க. டியோடினம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இரைப்பையிலிருந்து ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி சி மாதிரி ஒரு வடிவம், அதை தொடர்ந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் டியூப் மாதிரியான பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து டியோடினம் அப்படிங்கிற பகுதி. இடையில் இருக்கக்கூடிய அந்த ஊதா நிறம் வயலட் நிறத்தில் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு ஜுஜுனம் அப்படிங்கக்கூடிய இடைப்பட்ட பகுதி. இங்கே தான் நிறைய வில்லஸ் வந்து அமைஞ்சிருக்கும். அதே போல் அடுத்ததாக இறுதியாக அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி வந்து ஈலியம் அப்படிங்கிறது இங்கே பிங்க் கலரில் இருக்குது. இங்கே தான் இதனுடைய எண்டு வந்து உங்களுக்கு பெருங்குடலோட இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வில்லஸோட உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. முதல் பாகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய வில்லஸ் வந்து சேர்ந்தாப்பில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ்டென்ஷனை வந்து மத்தியிலையும் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரத்த நாளங்களையும் நிணநீர் நாளங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு மைக்ரோவில்லின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒரு வில்லிக்குள்ளேயும் இன்னொரு சின்ன சின்ன பல்வேறு வில்லஸ் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. அந்த சின்ன சின்ன மைக்ரோ வில்லை தான் சத்துக்களை உறிஞ்சி அதன் மூலமாக வந்து சத்தானது ட்ராவல் பண்ணி இரத்த நாளங்களை அடையக்கூடிய செயல் வந்து அங்கே நடக்குது. அடுத்ததாக சிறுகுடலுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிறுகுடலில் ஏற்கனவே என்ன பார்த்தோம், பைல் ஜூஸ் அப்படிங்கிறது உள்ளே இங்கே தான் கலக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது கணைய நீர் பான்க்ரியாட்டிக் ஜூஸ் வருதுன்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் சிறுகுடல்லையே சுரக்கக்கூடிய இன்டெஸ்டினல் ஜூஸஸ் அப்படிங்கிற சில என்சைம்ஸ் சுரப்பு நீர்களும் இணைந்து ஒன்றொன்றும் வந்து உங்களுக்கு ஒரு வேதி வினைக்காக ஒரு பயோகெமிக்கல், அதாவது கெமிக்கல் டைஜஷன் நடக்கிறதுக்கு உதவியாக அமைஞ்சிருக்கு. ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பான்க்ரியாட்டிக் ஜூஸஸ், கணையத்திலேருந்து வரக்கூடிய சுரப்பு நீர்கள். இந்த அனைத்துமே வந்து உங்களுக்கு டியோடினம் பகுதியில், சிறுகுடலோட டியோடினம் பகுதியில் சுரக்கப்படுது. பான்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கணைய நீரில் என்னென்ன
என்சைம்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின், லைப்பேஸ் மற்றும் அமிலேஸ் இந்த 3 என்சைம்களும் அமைஞ்சிருக்கு, சுரப்பு நீரில் கலந்துருக்கு. இதனுடைய பணிகள் என்னென்னு பார்க்கும் பொழுது ட்ரிப்சின் அப்படிங்கிற என்சைம் வந்து புரதத்தை இன்னும் சிறிய மூலக்கூறுகளாக, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை இன்னும் லைட் ஸ்ட்ரக்சராக, சின்ன மூலக்கூறுகளாக உடச்சி கொடுக்குது. லைப்பேஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் வந்து கொழுப்பு அமிலங்களாகவும் கிளிசரலாகவும் பிரித்து கொடுக்குது. அடுத்ததாக அமிலேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் வந்து மாவுச்சத்து ஸ்டார்ச்சை வந்து டைசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறக்கூடிய மற்றொரு மூலப்பொருளாக மாற்றி கொடுக்குது. அடுத்ததாக பைல், பித்த நீர். இது வந்து கல்லீரலில் சுரக்குது, பித்தப்பையில் சேமிக்கப்பட்டு செறிவூட்டப்பட்டு சிறுகுடலோட டியோடினத்தில் கலக்குது. இதனுடைய முக்கியமான பணி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட் எமல்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு செயல் நடக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பை வந்து இன்னும் கரைச்சி, கொழுப்பு வந்து தண்ணீரில் கரையாது, ஸோ அதை கரைக்கிறதுக்கான செயலை வந்து இந்த பைல் அப்படிங்கிறது பண்ணுது. சின்ன சின்ன, அதாவது பெரிய கொழுப்பாக இருக்கிறத சின்ன சின்ன கொழுப்பு ட்ராப்லெட்ஸாக மாற்றி கொடுக்குது. அடுத்ததாக இன்டெஸ்டைனல் ஜூஸஸ், அதாவது சிறுகுடல்லையே இருக்கக்கூடிய அந்த நொதிகளில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்சைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மால்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ், பெப்டிடேஸ். இதில் மால்டேஸ், சுக்ரேஸ் மற்றும் லாக்டேஸ் இந்த என்சைம் எல்லாமே டைசாக்கரைடுகளாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து மோனோசாக்கரைடுகளாக உடச்சி கொடுக்குது. அடுத்ததாக பெப்டிடேஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் வந்து பாலிபெப்டைட்ஸ் அப்படிங்கிறத அமினோ ஆசிட்ஸாக மாற்றி கொடுக்குது. பாலிபெப்டைட்ஸ் அப்படிங்கிறது புரதங்களுடைய உடைக்கப்பட்ட ஒரு பகுதி, அதை வந்து அமினோ அமிலங்களாக மாற்றி கொடுக்குது. இது எல்லாமே கெமிக்கல் டைஜஷன் சார்ந்த செயல்பாடுகள். அடுத்ததாக அப்சார்ப்ஷன், உறிஞ்சுதல் அப்படிங்கிற செயல் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஜீரணிக்கப்பட்ட உணவானது உங்களுக்கு அந்த வில்லை அப்படிங்கக்கூடிய அந்த சுவர்கள் மூலமாக உறிஞ்சப்படுகிறது. இதில் கொழுப்புகளும் கொழுப்பு அமிலங்களும், அதாவது ஃபேட் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் மற்றும் கிளிசராலும் வந்து உங்களுக்கு நிணநீர் மண்டலத்துக்குள்ளே கிளம்பிடுது. அதாவது இந்த சவ்வூடு பரவல் மூலமாக உங்களுக்கு அந்த லேயர் மூலமாக பெனட்ரேட் பண்ணி, இப்போ ஃபில்டர் ஆகுதுன்னா ஒரு துணியில் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணும்போது அது வழியாக கடந்து போகுது இல்லையா, அந்த மாதிரி இந்த மசில் லேயர் வழியாக இந்த வில்லஸ் வால் வழியாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு லிம்ஃபட்டிக் சிஸ்டத்தோட நிணநீர் மண்டலத்தோட கலந்துடுது. அமினோ அமிலங்களும் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரைகளும் வந்து உங்களுக்கு இந்த போர்ட்டல் வெயின் அப்படிங்கிற அந்த நரம்புக்குள்ள மூலமாக கல்லீரலுக்கு கடத்தப்படுது. அங்கே இருந்து அதற்கான அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து செயல் நடைபெறும். இப்படி கடத்தப்படக்கூடிய அந்த சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதனுடைய சிறுகுடலில் இருக்கக்கூடிய உறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு இரத்த ஓட்டத்தில் கலந்துடுது. இது என்னென்ன அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு நம்ம உட்கொள்ளப்பட்ட அந்த நீர்மத்தை வந்து அப்சார்ப் பண்ணுது. அடுத்து விட்டமின்கள், மினரல்கள், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவு சத்து, புரோட்டீன்ஸ் அப்படிங்கக்கூடிய புரத சத்து, லிப்பிட்ஸ் அப்படிங்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து இந்த சிறுகுடலானது மேலாண்மை செய்து உறிஞ்சும் செயலியும் செய்யுது. அடுத்ததாக ஜீரணத்துக்கு தேவையான சில என்சைம்ஸையும் வந்து செக்ரீட் பண்ணுது. அந்த என்சைம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். என்சைம்ஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டலிஸ்ட் அப்படின்னா ஒரு செயலை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொருள், கிரியா ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிரியையை, ஒரு செயலை ஊக்குவித்தல் அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடியதான் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இங்கே உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுது, பயாலஜிக்கல் கேட்டலிஸ்ட், உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் வேதியியல் பொருட்களை வந்து அந்த செயல்களுக்கு, அந்த மாற்றத்துக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய பொருட்களாக தான் என்சைம்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு, சுரப்பு நீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது இட் ஸ்பீட்ஸ் அப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது வேதியியல் மாற்றங்களை வேகமாக துரிதப்படுத்துறதுக்கும் உயிர் வேதியியல் மாற்றங்களை அங்கே செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக அமைஞ்சிருக்கு. இந்த அத்தனை வேதியியல் மாற்றங்களுமே உங்களுக்கு அனைத்து
உயிர் உள்ள பொருட்களிலும் லிவிங் சிஸ்டம்ஸ்லேயும் வந்து நடக்க தான் செய்யுது. அதுக்கு வந்து ஒரு என்சைமுடைய துணையும் தேவையாக இருக்குது. ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் லிவிங் சிஸ்டம்ஸ் ரிக்வயர் த ஆக்ஷன் ஆஃப் அன் என்சைம். அதாவது இங்கே உடம்புக்குள்ள ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளும் நடக்கக்கூடிய அந்த வேதியியல் உயிர் வேதியியல் மாற்றங்களுக்கு இந்த என்சைம்ஸ் வந்து நிச்சயமாக உறுதுணையாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஜீரணத்துக்கு தேவையான என்சைம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, உணவை பெரிய பெரிய பொருட்களாக மூலக்கூறுகளாக இருக்கிறத சிறிய மூலக்கூறுகளாக உடைக்கவும், மேலும் அது கரையக்கூடிய தன்மையையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கரையக்கூடிய தன்மையோ இந்த சிறு பொருட்களாக உடையக்கூடிய தன்மையோ உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து இரத்தத்தில் மூலமாக உறிஞ்சப்பட்டு உடலோட மற்ற பகுதிகளுக்கு பல்வேறு செயல்பாடுகளுக்கான கடத்தல் செயலுக்கு வந்து உறுதுணையாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த என்சைம்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லலாம், அமிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இந்த சுரப்பு நீருக்கு. இந்த அமிலேஸுங்கிறது எங்கே அமைஞ்சிருக்கு? நம்மளுடைய உமிழ்நீரில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய பணி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாவு சத்தை உடைக்கக்கூடிய செயல் தான் வந்து இந்த அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து செய்யுது. இதே அமிலேஸ் வந்து அந்த ஸ்டார்ச் அப்படின்னக்கூடிய மாவு சத்தை சர்க்கரையை வந்து மால்டோஸ் அப்படிங்கிற சர்க்கரையாக மாற்றி கொடுக்குது. அப்போது ஸ்டார்ச்சை வந்து மால்டோஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய செயல்பாடை வந்து அமிலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து செயல்படுது. எந்த ஒரு பொருள் மேலே இந்த சுரப்பு நீர் என்சைம் வேலை செய்யுதோ அந்த பொருளுக்கு சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன? ஸ்டார்ச்சை வந்து உங்களுக்கு மால்டோஸாக மாற்றுதுன்னு பார்த்தோம். அப்போது இந்த அமிலேஸுங்கிற என்சைம் ஸ்டார்ச்சை மாற்றுது. அப்போது ஸ்டார்ச் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட். அடுத்ததாக இந்த என்சைமினுடைய செயல்பாடுகள் மூலமாக ஒரு பொருள் மாற்றம் கொள்கிறது இல்லையா, அந்த பொருளுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு பேர். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு மால்டோஸ் அப்படிங்கிற பொருளை, அதாவது ஸ்டார்ச்சை மாவுச்சத்தை உங்களுக்கு மால்டேஸ் அப்படிங்கிற பொருளாக மாற்றுது அப்படின்னா இந்த இடத்துல மால்டோஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட். ஸோ என்சைம் வந்து அமிலேஸ், அது எதில் ஒர்க் பண்ணுது? ஸ்டார்ச்சில். அப்போ அது சப்ஸ்ட்ரேட். எதை மாற்றுது, எதை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ப்ராடக்ட். அப்படின்னா இங்கே மால்டோஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட். அடுத்ததாக டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் நம்ம பார்க்க போகிற உறுப்பு வந்து பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன். எப்படி சிறுகுடல் வந்து ஒரு மசிலால் ஆன பெரிய நீளமான குழாய் போன்ற அமைப்போ, லார்ஜ் இன்டெஸ்டைனுமே அதே மாதிரி தசைகளால் ஆன ஒரு பெரிய குழாய் போன்ற அமைப்பு. ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது அதனுடைய விட்டத்தில் வந்து அளவு, அதனுடைய டயாமீட்டரில் வந்து சின்ன சைஸில் இருக்கிறதால ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்கிறோம். இதே லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கும்போது இதனுடைய விட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெரிய டியூப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். இதனுடைய வேலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கழிவுகளை கையாளுதல், அதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. இது வந்து சுமார் 1.5, அதாவது 1.5 மீட்டர் நீளம் கொண்டதாக அமைஞ்சிருக்கு. இதுவுமே வந்து மடித்து வச்ச ஒரு துணியை, ஒரு பைப்பை வந்து நம்ம துணியில் ஒரு நீளமான பைப் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை மடித்து வைக்கும்போது கை கடக்கமாக பண்ணிடலாம் இல்லையா, அந்த மாதிரி 1.5 மீட்டர் நீளத்தையும் தன்னுடைய மடிப்புகளால் வச்சுருக்கு. இதுக்குள்ள என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சீக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதி, அடுத்ததாக கோலன் அப்படிங்கிற ஒரு பகுதி, அடுத்தது அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய குடல் வால், அப்புறமா ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்குடல், இறுதியாக ஆனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலவாய் அல்லது ஆசனவாய், இல்லைன்னா குதம்னு சொல்லக்கூடிய அந்த ஓப்பனிங். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சீக்கம் அப்படிங்கிற பகுதி. இது ஒரு சின்ன பை, தசையாலான ஒரு பை. சிறுகுடலோடைய இறுதி பகுதியான ஈலியம் அப்படிங்கிற அந்த பகுதியோட பெருங்குடலை இணைக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது தான் இந்த சீக்கம் அப்படிங்கிற பை. இந்த சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் இடையில் சீக்கல் வால்வ் அப்படிங்கிற ஒரு கதவு நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே. உங்களுக்கு வந்து தொண்டையிலையும் உணவு குழலுக்கும் நடுவில் ஒரு ஸ்பிங்டர் இருந்துச்சு, அதாவது எபிக்ளாட்டிஸ் இருந்துச்சு.
அடுத்ததாக உணவு குழலுக்கும் இரைப்பைக்கும் நடுவில் ஒன்று இருந்துச்சு, இரைப்பைக்கும் சிறுகுடலுக்கும் நடுவில் ஒன்று இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி அந்த உணவானது சிறுகுடலில் இருந்து பெருங்குடலுக்கு கடத்தப்படும் பொழுது சரியான நேரம் வரும் வரை அது அங்கேயே சிறுகுடல்லையே தங்கி இருக்கும் இல்லையா? அதுக்கான ஒரு கதவு மாதிரியான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இந்த இலியோசீக்கல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. அடுத்ததாக த கோலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்குடலுடைய முக்கியமான பகுதி. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடலில் வந்துட்டு உங்களுக்கு அப்டமன் ஏரியாவில் வலது பக்கத்தில் அடி வயிற்றில் ஆரம்பிக்கும். அங்கே இருந்து மேலே ஏறி கல்லீரலில் இருந்து இரைப்பையை நோக்கி உடலோட வலது பகுதியிலிருந்து இடது பக்கம் நோக்கி பயணிக்கும். அங்கே இருந்து மறுபடியும் கீழே இறங்கி இடது பக்கத்தில் கீழே இறங்கி அடி வயிற்றில் ஒரு வளைவு கொடுத்து அங்கே இருந்து மறுபடியும் கிடைமட்டமாக கொஞ்சம் க்ராஸாக பயணித்து மலவாயில் போய் முடியும். அப்படி ஏறக்கூடிய அந்த வலது பக்கமாக ஏறக்கூடிய அந்த பகுதி வந்து அசெண்டிங் கோலன், ஏறு வரிசை, ஏறு குடல் அப்படின்னு பேர். அடுத்ததாக உங்களுக்கு கல்லீரலுக்கு பின்னாடி உங்களுக்கு வலது பக்க உடலில் இருந்து இடது பக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுது இல்லையா? ஒரு குறுக்கு வட்ட கோடு போட்ட மாதிரி, அது வந்து குறுக்கு வெட்டு பெருங்குடல் அப்படின்னு பேர். அங்கே இருந்து கீழே மறுபடியும் இறங்குது இல்லையா? அது வந்து கீழிறங்கு பெருங்குடல் அப்படின்னு பேர். டிசெண்டிங் கோலன் அப்படின்னு பேர். ஏறக்கூடிய பெருங்குடலுக்கு அசெண்டிங் கோலன், கிடைமட்டமாக இருக்கக்கூடியது டிரான்ஸ்வர்ஸ் கோலன், மறுபடியும் இறங்கக்கூடிய அந்த பகுதி வந்து டிசெண்டிங் கோலன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பகுதி ஒன்று இருக்குது, த அப்பெண்டிக்ஸ், குடல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இது சீக்கத்துக்கு அடுத்ததாக அந்த மேலேறு பெருங்குடலோடைய இறுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வால் போன்ற ஒரு பகுதி, ஒரு குறுகிய டியூப், சின்ன டியூப். இது வந்து இதனுடைய பணி என்ன அப்படின்னா, இது துடிச்சிக்கிட்டே இருக்கும். இதனுடைய பணி வந்து சிறுகுடலில் இருந்து அந்த உணவு ஜீரணம் அப்சார்ப் பண்ணப்பட்ட பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் எல்லாம் கலந்த பொருள் இருக்கும் இல்லையா? அது வந்து பெருங்குடலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு, அந்த சுருங்கி விரிஞ்சு அது மேலே ஏற்றுறதுக்கான பணியை வந்து இந்த அப்பெண்டிக்ஸ் செய்து குடல்வால். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த மலத்தில் இருந்து அந்த பாக்டீரியாவை ஃபில்டர் பண்ணி தேக்கி வைக்கக்கூடிய செயலையுமே இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து செய்யுது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்குடல். இப்போது உங்களுக்கு சிறுகுடலில் இருந்து அந்த கழிவானது உங்களுக்கு மேலேறு பெருங்குடல், கிடைமட்ட பெருங்குடல் மற்றும் கீழறங்கு பெருங்குடல், இந்த 3 பகுதி வழியாகவும் பாஸ் ஆகி வரும் பொழுது அங்கே குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா மூலமாக இன்னும் சில கெமிக்கல் டைஜஷன் நடந்து மீதம் இருக்கக்கூடிய நீர் மற்றும் சில பொருட்கள் வந்து உறிஞ்சப்பட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த சக்கை இருக்கு இல்லையா? அது வந்து மலமாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றக்கூடிய அந்த மலத்தை கொண்டு வந்து வெளியேற்றத்துக்கு முன்னாடி சேர்த்து வைக்கக்கூடிய இடம்தான் இந்த மலக்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்டம். இறுதியாக இருக்கிறது ஆனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசனவாய். இது வந்து கழிவை உடல் வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிற உந்துதல் வரும் பொழுது திறந்து கழிவை வந்து வெளியேற்றக்கூடிய செயல் வந்து செய்யுது. பெருங்குடல் அதனுடைய அமைப்பை பார்த்துட்டோம். அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்ன உணவு மீதி இருக்கோ, அதாவது உங்களுக்கு சிறுகுடலில் உள்ள நுழைஞ்சி அப்சார்ப்ஷன் எல்லாம் போக மீதம் இருக்கக்கூடிய அந்த ஜீரணிக்கப்பட்ட உணவானது பெருங்குடலுக்குள்ளே அனுப்பப்படுது. இந்த செரிமான கழிவுகளில் மீதம் இருக்கக்கூடிய நீர் மற்றும் மீதமுள்ள விட்டமின் சத்துக்கள் வந்து உறிஞ்சுதல் செயல் வந்து இங்கே நடக்குது. அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த முழு ஜீரண மண்டலத்தின் அந்த பைப்புகள் எல்லாத்துலேயுமே வந்து உள்பக்கம் வந்து இருக்கக்கூடியது சளிப்படலம்னு பார்த்தோம். பெருங்குடலையும் அந்த சளிப்படலம் அமைஞ்சிருக்கு. இது வந்து அந்த கழிவுகளை, அந்த ஜீரண கழிவுகளை வந்து கடத்துறதுக்கு, ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு கடத்துறதுக்கான செயல் வந்து இங்கே நடக்குது. அடுத்ததாக மலக்குடலில் உங்களுக்கு வந்துட்டு இந்த மலத்துடைய சேமிப்பு சில நேரம் தங்க வைக்கப்படுகிறது. அதாவது அங்கே தங்குது, மலம் வந்து தங்குது, வெளியேற்றப்படுவதற்கு முன்னாடி அங்கே வந்து தங்கும் இடமாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த பெருங்குடலில் பல்வேறு பாக்டீரியாக்கள் வாழ்கிறது. இந்த பாக்டீரியாக்கள் வந்து
எந்த வகையில் உதவியாக இருக்குது அப்படின்னா, இவை உடலுக்கு பயனுள்ளதா, பாதிப்பில்லாததா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் கே அப்படிங்கிறத உற்பத்தி செய்தல், இது போன்ற சில பயனுள்ள செயல்பாடுகளையும் அந்த பாக்டீரியாக்கள் செய்கின்றன. அதே போல் கழிவுகளை மலமாக மாற்றக்கூடிய செயல்லையும் இந்த பாக்டீரியாக்களுடைய பங்கு இருக்குது. இறுதியாக டெஃபெகேஷன், அதாவது மலத்தை வெளியேற்றக்கூடிய செயல். பெருங்குடல் வழியாக கழிவுகளை தள்ளி அது உடலில் இருந்து மலமாக வெளியேற்றப்படக்கூடிய செயலும் இந்த பெருங்குடலில் நடக்குது. இதுவரைக்கும் ஜீரண மண்டலத்தில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வாயில் ஆரம்பித்து உங்களுக்கு உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இந்த உறுப்புகளெல்லாம் நேரடியாக ஜீரண மண்டலத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தது இன்டைரக்டாக, அதாவது நேரடியாக இல்லாமல் ஆனால் மறைமுகமாக ஜீரண மண்டலத்துடைய தொடர்புடைய உறுப்புகளாக இருக்கக்கூடிய சில உறுப்புகள் அசசரி ஆர்கன்ஸ், துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த ஜீரண பாதையுடைய ஒரு பகுதியாக இல்லை, ஆனால் இந்த உறுப்புகளுடைய பங்கு அப்படிங்கிறது ஜீரணத்துக்கு மிக முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு. இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர், கேல் பிளாடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பை மற்றும் கணையம். இந்த உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு சுரப்பு நீர்களும் வேறு சில என்சைம்களையும் கொடுத்து, பைல் கொடுத்து உங்களுக்கு ஜீரணத்துக்கு துணை செய்யக்கூடிய உறுப்புகளாக அமைஞ்சிருக்கு. இந்த உறுப்புகளை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.